வணக்கம். ஜனவரி 10ஆம் தேதி அன்று பிறந்த நாள் காணும் கான கந்தர்வன் திரு KJ யேசுதாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தனது 85வது வயதை அவர் பூர்த்தி செய்கிறார் இந்த வருடம். தாசேட்டன் என்று எல்லாராலும் அன்பாக அழைக்கப்படும் திரு யேசுதாஸ் அவர்கள் தன்னுடைய டீப் ரிச் பேரிட்டோன் வாய்ஸ்ல நம்மளை எல்லாம் எத்தனையோ பாடல்கள் மூலமா மகிழ்விச்சிருக்கிறார். நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைத்து பார்த்தால் எல்லாம் பொம்மை என்று தமிழ் திரையுலகில் தனது இசை வாழ்வு தொடங்கிய அவர் எத்தனையோ பாடல்கள் ரொம்ப அழகாக கொடுத்திருக்கிறார். அவருடைய குரல்ல காதல் பாடலானாலும் சரி, சோக பாடலானாலும் சரி, பக்தி பாடலானாலும் சரி, எல்லாத்துலயுமே ஒரு சுகம் உண்டு, ஒரு இதம் உண்டு. கிறிஸ்தவரான அவர் ஒரு ஐயப்ப பக்தர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னி வரைக்கும் அந்த சாஸ்தா சன்னிதானத்துல ஹரிவராசனம் அப்படிங்கிற யேசுதாஸ் அவர்கள் குரல்ல ஒலித்த பாடல் தான் கேட்டுட்டு இருக்கு. தமிழ்லயும் அவர் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஐயப்ப பக்தி பாடல்களை கொடுத்திருக்கார். சரணம் ஐயப்பா அப்படிங்கிற படத்துல வந்த பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனா இந்த பாடலை கேட்டா ஐயப்ப பக்தர்கள் மாத்திரம் இல்ல, எல்லாருமே உருகிதான் போயிடுவாங்க. அத்தனை ஒரு உருக்கமான பக்தி ரசம் தோய்ந்த ஒரு பாடல். இந்த பாட்டை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். யேசுதாஸ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நோயற்ற வாழ்வையும் கொடுப்பதற்காக அந்த ஐயப்பனை வேண்டி இந்த நிகழ்ச்சியை தொடங்குறேன். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. தமிழ் திரையிசை சார்ந்த நினைவுகள், அனுபவங்கள், அபிப்பிராயங்கள் பேசுற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நாள் போதுமா. நீங்க தமிழ் திரையிசை ரசிகரா இருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2 நண்பர்கள் திரைத்துறை மூலமா ஒன்னாக வந்தாங்க. ஒரே படத்தின் மூலமா தன்னுடைய திரை வாழ்வை தொடங்கினாங்க. களத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற படத்தின் மூலமா. அதுக்கப்புறம் வேற பாதையில அவங்க வாழ்க்கை போனாலும் அவங்களுடைய நட்பு தொடர்ந்தது. அந்த 2 பேர் தான் கமலஹாசன் மற்றும் டைரக்டர் தசரதன். டைரக்டர் தசரதன் சின்ன வயசுல கமலஹாசனுக்கு நெருங்கிய நண்பர். அதுக்கப்புறம் நிறைய கமலஹாசன் ஒரு ஹீரோவா வளர்ந்தாலும் இவர் காமெடி வேஷங்களை நடித்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் 1980ஆம் வருடம் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அப்போ கமலஹாசன் ஒரு வளர்ந்து விட்ட ஒரு முன்னணி நடிகர். இவர் முதல்ல ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஸோ டைரக்டர் தசரதன் ஒரு தீவிர ஐயப்ப பக்தர். அவர் ஐயப்பன் மேல ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. கதையை ரெடி பண்ணிட்டாரு. அவருக்கு தயாரிப்பாளரும் அமைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவர் நடிகர்கள் கிட்டலாம் இந்த மாதிரி ஐயப்பன் புகழ் பாடுற மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் முன் வந்து நடிக்க வந்தாங்க. அவருடைய நண்பர் கமலஹாசனும் இதுல ஒரு கௌரவ இடத்துல நடிக்க ஒப்புக்கொண்டு ஒரு பாடலையும் பாடி கொடுத்திருக்கிறார். அவர் அப்படி எடுத்த ஒரு பக்தி படம் தான் 1980ஆம் வருடம் வெளிவந்த சரணம் ஐயப்பா. இந்த படத்துல ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட். இதுல வந்த ஒரு அருமையான ஒரு பாடல் தான் இந்த முதல்ல சொன்ன பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனா. இந்த பாடல்ல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த பாட்டுல யேசுதாஸ் அவர்களே நடிச்சிருப்பாரு. நடிக்கிறதுக்குன்னு ஒண்ணும் இல்லை, அவர் உருகி பாடியிருப்பாரு ஐயப்பனை வேண்டி பாடுற மாதிரி. இந்த பாடலுக்கு இசை, இந்த படத்துக்கு இசை திரு சந்திரபோஸ் அவர்கள். சந்திரபோஸ் அவர்கள் பிற்காலத்துல ஏவிஎம்காக நிறைய பாடல்கள், அவர் குத்து பாடல்களுக்கெல்லாம் போட்டு அவர் ரொம்ப பிரபலம்னாலும் இந்த ஒரு உருக்கமான பாடல் போட்டதும் திரு சந்திரபோஸ் அவர்கள் தான். அவர் போட்ட எல்லா பாடல்களோட இந்த பாட்டு அவருடைய புகழை ரொம்ப காலத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சூப்பபந்து வராளி அப்படிங்கிற ராகத்துல அமைஞ்ச பாடல் இது. ரொம்ப ஒரு உருக்கமான ராகம். பை நேச்சர் இந்த சூப்பபந்து வராளி ஒரு நெஞ்சை உருக்கும் ஒரு ராகம் தான் சொல்லணும். சோகம் கவிழ்ந்த ராகம் தான், ஆனாலும் அதிலே பக்தி ரசமும் ரொம்பவே கலந்து இருக்கும். இந்த ராகத்துல அமைஞ்ச பாட்டு தான் இந்த பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார். இந்த பாடலுக்கு வரிகள் டைரக்டர் தசரதன் அவர்களே எழுதியிருக்காரு. அவருடைய ஐயப்ப பக்தி நம்ம இந்த பாடல் மூலமா பார்க்கலாம். அவ்வளோ உருக்கமான வரிகள். இந்த பாடலுடைய கருவை நீங்க பாத்தீங்கன்னா, உண்மையான பக்தியை தான் ஆண்டவன் ஏத்துப்பான், அந்த ஐயப்பன் ஏத்துப்பான். அதுக்கு ஒரு பிரிட்டென்ஷனும் தேவையில்லை. நீங்க மனசுல நிஜமான பக்தியோட போனீங்கன்னா உங்களுடைய எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்ற வைப்பான் அந்த ஐயப்பன் அப்படிங்கிற கருவுல வந்த பாட்டு தான் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனா. நீங்க கொஞ்சோண்டு அதை நம்ம கிருஷ்ணரோட கதையில வரும் இல்லையா, குசேலன் உண்மையான அன்போட ஒரு பிடி அவல் எடுத்துட்டு வந்தாலும் அதை வாங்கிக்கிட்டு அவருக்கு அருள் பாலிப்பாரு. அதே போல இதுலயும் மனசுல உண்மையான பக்தியோட ஒரு சின்ன ஒரு மூடி நெய் நீங்க எடுத்துட்டு போய் விளக்கேத்தினாலும் அந்த பக்தியை ஏத்துக்கிட்டு அனுகிரகம் செய்வார் ஐயப்பன் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய கரு. அவனை நாடு, அவன் புகழ் பாடு, புகழோடு உன்னை வாழ வைப்பான் ஐயப்பன். அவன் புகழ நீ பாடினா உனக்கு புகழ் தானே தேடி வரும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கரு. இந்த டைரக்டர் விஷயத்திலையும் அது உண்மைன்னு தான் சொல்லணும். இன்னி வரைக்கும் இந்த பாடல் பேசப்படுகிறது, இந்த படமும் பேசப்படுகிறதுனா அவருடைய அந்த ஐயப்ப பக்தினாலே சொல்லலாம். டைரக்டர் தசரதன் இன்னும் 2 படம் கூட எடுத்தாரு. அருள் தரும் ஐயப்பன், எங்கள் சுவாமி ஐயப்பன். அவர் எடுத்த படம் எல்லாமே ஐயப்பனை பற்றி படமாகத்தான் இருந்தது. அவர் வரிகளுக்கு ஏற்ப அவனை நாடு, அவன் புகழ் பாடு, புகழோடு உன்னை வாழ வைப்பான் ஐயப்பன் எழுதினாரே, அதுக்கேத்தா போல அவர் மறைந்து விட்டாலும் அவருடைய இந்த படங்கள் அவர் பேரை இன்னைக்கும் நம்ம மனசுல நிற்க வச்சிருக்கு. குறிப்பா இந்த பாடல் மூலமா என்னைக்கும் அவரை நம்ம மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம்.
இந்த பாட்டு சுபபந்தோராளி ராகம் சொன்னேன் இல்லையா, இந்த ராகத்துல நிறைய பாடல்கள் வந்திருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே இந்த மாதிரி உருக்கமான பாடல்களாக தான் இருக்கும். ஏசாஸ் அவர்கள் குரலே இந்த பாடமும் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து இன்னொரு படம் தான் வாழ்வே மாயம். அதுலயும் ஒரு இந்த சிவபந்தோராளி ராகத்துல ஒரு பாடல் பாடியிருந்தார் அவர். கங்கை அமரன் இசையில வந்த படம் அது. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம், அந்த பாட்டுமே இதே சிவபந்தோராளி ராகத்துல வந்த பாடல் தான். வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல விரக்தியில பாடுற மாதிரியான ஒரு பாடல். அதுவும் இதே மாதிரி உருக்கம் தான்னாலும் இந்த பாடலுக்கும் அந்த பாடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அந்த பாட்டுல அந்த விரக்தி, ஒரு வெறுப்பு அதெல்லாம் துணிக்கும். வேற இந்த இந்த பொய்யின்று மெய்யோட பாட்டுல நீங்க கேட்டீங்கன்னா அவர் யேசுதாஸ் குரல்ல அப்படியே ஒரு அமைதி இருக்கும். இசையும் அதுக்கு ஏத்தா போலதான் இருக்கும். இறைச்சல் இல்லாத இசை, ரொம்ப ஏற்ற இறக்கங்கள் இல்லாத ஒரு மாதிரி ஒரு சீரா போகிற மாதிரி இந்த பாடலுடைய டியூன் அமைச்சிருக்காரு சந்திரபோஸ் அவர்கள். யேசுதாஸ் அவர்கள் அவ்வளோ உருக்கமா அமைதியா நெஞ்ச வருடுற மாதிரி இந்த பாட்டை பாடிருப்பாரு. இந்த பாட்டை நீங்க போய் யூடியூப்ல தேடி பாருங்க. இந்த பாடலுடைய வீடியோ இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற எத்தனையோ கமெண்ட்ஸ் எல்லாமே இதைதான் சொல்லணும். நெஞ்ச உருக்குது, அப்படியே பக்தியில மனம் லயிக்குதுன்னு. இந்த மாதிரி பாடக்கூடியது சில பேருக்கு தான் கை வந்த கலை. ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி இந்த பக்திங்கிறது குரல்ல நேச்சுரலா வருது. அது யேசுதாஸ் அவர்களுக்கு ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. இங்க கர்நாடக இசை எடுத்தா கூட முழுக்கவே அது பக்தி மயம் சார்ந்த இசைனாலும் எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாடினா தான் அந்த சுப்ரபாதமோ இல்ல அந்த சஹஸ்ரநாமோ நமக்கு அந்த பக்தியை உணர்வை கொடுக்கும். ஏன்னா அவங்க குரல்ல இருக்கிற ஒரு தெய்வீகத்தன்மை, அதே தன்மை யேசுதாஸ் அவர்கள் குரல்லையும் உண்டு. அந்த அமைதியும் அந்த டீப் ரிச் டோன் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு அந்த ஒரு ஆழமான ஒரு திருப்தியான ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு குரல். அது உண்மையான பக்தி இருக்கிறவங்களா தான் இந்த மாதிரி அமைதியா அழகா பாட முடியும். அந்த விதத்துல யேசுதாஸ் அவர்கள் குரல்ல இருக்கிற அந்த பக்தி, அந்த உண்மைத்தன்மை, பொய்யின்றி மெய்யோடு அவர் பாடுறதுனாலதான் நமக்கும் அந்த பக்தி வந்து நம்மையும் தொத்திக்கொள்ளும் அப்படிங்கிறதுல இந்த பாட்டை வந்து நமக்கு உணர்த்துது. யேசுதாஸ் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும் அந்த ஐயப்பன் அப்படின்னு வேண்டிக்கிறேன். வாழ்த்து வயதில்லை வணங்குகிறேன். அவருடைய பாடல்கள் என்னைக்கும் நம்ம மனசுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நான் இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமா உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பத்தி பேச ஒரு நாள் போதுமா. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye. தமிழ் திரை இசை சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் நாஸ்டால்ஜியா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.